கடந்த சில நாட்களாகவே இந்தியாவில் சமையல் எரிவாயு சிலிண்டர் கிடைப்பதில் பெரிய சிக்கல் ஏற்பட்டுள்ளதை நாம் அனைவரும் கவனித்திருப்போம். சிலிண்டரின் விலை 60 ரூபாய் வரை உயர்ந்ததோடு அடுத்த சிலிண்டர் புக் செய்ய 25 நாட்கள் காத்திருக்க வேண்டும் என மத்திய அரசு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இதற்கு முக்கிய காரணம் என்ன என்பதை இந்த காணொளியில் முழுமையாக பார்க்கலாம் வாருங்கள். இந்தியா தனது எல்பிஜி சிலிண்டர் தேவையில் சுமார் 60% வெளிநாடுகளில் இருந்துதான் இறக்குமதி செய்கிறது. அதிலும் மத்திய கிழக்கு நாடுகளான கத்தார், சவுதி அரேபியா, UAE போன்ற நாடுகள் முக்கிய தூண்களாக பங்கு வகிக்கிறது. அந்த நாடுகளில் இருந்து இந்தியாவிற்கு வரும் கப்பல்கள் அனைத்தும் ஈரான் நாட்டின் எல்லையில் அமைந்துள்ள ஹார்முஸ் ஜலசந்தி என்ற முக்கிய கடல்வழி பாதையை தான் கடந்து வருகிறது. இந்த கடல் பாதை வெறும் 33 கிலோமீட்டர் அகலம் மட்டுமே கொண்டுள்ளது. இது உலக அளவில் கப்பல் மூலம் கொண்டு செல்லப்படும் எரிபொருளில் சுமார் 20% முதல் 30% வரை இந்த ஒரு குறுகிய கடல் பாதை வழியாகத்தான் கடந்து செல்ல வேண்டும். அதனால்தான் தற்போது ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே போர் முத்தியுள்ளதால் ஈரானின் புரட்சி காவல் படை இந்த ஜலசந்தியின் ஒரு பக்கத்தை முழுமையாக கட்டுப்படுத்தியுள்ளது. இதனால் இந்தியாவுக்கு வரவேண்டிய எரிவாயு கப்பல்கள் நடுவழியில் முடங்கி கிடக்கின்றன. இதுதான் தற்போதைய தட்டுப்பாட்டிற்கு சிலிண்டர் முதன்மையான காரணம். ஈரான் பாதையை மூடிவிட்டால் வேறு வழியே இல்லையா என்று நீங்கள் கேட்கலாம். வழிகள் உள்ளன, ஆனால் அவை மிகவும் சவாலானவை. மாற்றுப்பாதையாக ஆப்பிரிக்காவை சுற்றி கேப் ஆப் குட் ஹோப் என்ற கடல் பாதை வழியாக வர முடியும். ஆனால் இதனால் பயண நேரம் 15 நாட்களாக அதிகரிக்கும், மேலும் செலவும் இரட்டிப்பாகும். இதனால் தற்போது இந்த சிலிண்டர் தட்டுப்பாட்டினை கட்டுப்படுத்த இந்திய அரசு பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதில் குறிப்பாக சிலிண்டர் பதுக்கலை தவிர்க்க வணிக சிலிண்டர்களை விட வீட்டு உபயோக சிலிண்டர்களுக்கு முன்னுரிமை அளித்துள்ளது. இதனால் உணவகங்களில் சிலிண்டர் தட்டுப்பாடு நிலவுகிறது. இது உணவு விலையையும் பாதிக்க வாய்ப்புள்ளது. மேலும் சிலிண்டர் முன்பதிவுக்கான கால இடைவெளியை 21 நாட்களில் இருந்து 25 நாட்களாக அதிகரித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் மத்திய கிழக்கு நாடுகளை தவிர்த்துவிட்டு ரஷ்யா, அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிடமிருந்து சிலிண்டர் எரிவாயுவை வாங்க இந்தியா தற்போது பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. நிலைமை சற்று கவலைக்கிடமாக இருந்தாலும் மத்திய அரசு போதுமான கையிருப்பு இருப்பதாக உறுதி அளித்துள்ளது. எனவே பொதுமக்கள் யாரும் பயந்து தேவையில்லாமல் கூடுதல் சிலிண்டர்களை முன்பதிவு செய்ய வேண்டாம். போர் விரைவில் முடிவுக்கு வந்து சிலிண்டர் விநியோகம் சீராகும் என நம்புவோம். உங்கள் பகுதியில் சிலிண்டர் விலை எவ்வளவு என்பதை கீழே கமெண்ட் செய்யுங்கள். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள்.